ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரெக்னென்சி ஸ்டோரி. நான் வந்து என்னோடய கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. 2 வருஷமாக நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்த டிப்ஸ் வந்து 1 மாதம் தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஓகே ஆகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆகிருக்கு. பட் இந்த ஒரு டிப்ஸ் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். சீட் சைக்கிளிங் தான் அந்த ஒரு டிப். நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே உங்ககிட்ட காட்டுறேன். சீட் சைக்கிளிங் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1 மாதம் ஃபாலோ பண்ணதில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து ஒரே மாதத்துலேயே சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு சீட் சைக்கிளிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொன்று என்ன, எதுக்கு நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல இந்த ஒரு இது சீட் சைக்கிளிங்காக எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சீட் சைக்கிளிங் வந்து ஒரு ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 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 ஆசை இருக்குது, ஒரு ஹோப் வந்து இருக்குது. பட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது இந்த சீட் சைக்கிளிங் எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகிடும் அப்படின்னு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சீட் சைக்கிளிங் எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு, ஓவலேஷன் ஆகி அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ஆகி ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு 2 ஹார்மோன் தேவை, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, லோவாக இருந்தாலும் பிரச்சனை. இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் 2மே சீராக இருக்கும். நல்லா கரெக்டான லெவலில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகி ஓவலேஷன் அண்ட் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு தான் இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம். சீட் சைக்கிளிங்கிறது தமிழில் எப்படி சொல்லணும்னா, விதை சுழற்சி முறை அப்படின்னு சொல்லலாம். 4 விதமான விதைகள் சீடை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஃப்ளாக்ஸ் சீடு, பம்கின் சீடு, சிசம்மி சீடு, சன்ஃப்ளவர், ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு. இந்த 4 விதைகளை நீங்கள் எடுக்கிறீங்க சீட் சைக்கிளிங்கில். இது வந்து எப்படி எடுக்க ஆரம்பிக்கணும்னா, பீரியட்ஸ் ஆன 3rd டே 3வது நாளில் இருந்து ஓவலேஷன் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின், ஆளி விதை, பூசணி விதை, மீதி 15 அதாவது அந்த ஓவலேஷனில் இருந்து பீரியட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் எள்ளும் சன்ஃப்ளவரும், அதாவது எள்ளும் சூரியகாந்தி விதையும் நீங்கள் எடுக்கணும். இதை எப்படி எடுக்கணும், இந்த பவுடர் எப்படி பண்ணணும் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ளாக்ஸ் பம்கின் 2ஐயும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது 1 ஸ்பூன் ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும். காலையில் எடுக்கணும். வெறும் வயிறுன்றது கம்பல்சரி கிடையாது சீட் சைக்கிளிங். நீங்கள் ஆஃப்டர்நூனுக்குள்ளே எப்போனாலும் எடுக்கலாம். ஓவலேஷனுக்கு அப்புறம் மீதி, அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் அந்த 2 வாரத்துக்கு எள்ளும் அண்டு சன்ஃப்ளவர் அதையும் 2 பவுடர் பண்ணி பொடி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எடுக்கணும். இப்படி தான் சீட் சைக்கிளிங் எடுக்கணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பேர் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி, நம்ம சேனல் நான் ப்ரௌடாக சொல்லுவேன், அவ்வளோ பேர் சீட் சைக்கிளிங்கை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இப்போது டயட்டு, இப்போது வந்து நீங்கள் அந்த ஏதாவது பிசிஓ டயட், இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் சீட் சைக்கிளிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே சீட் சைக்கிளிங்கை பற்றி சொல்லி எவ்வளோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. தமிழில் யூடியூப்பில் சீட் சைக்கிளிங்கை அதிகமாக சொன்னது நானாக தான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ பேருக்கு அது ஹெல்ப் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகாமையும் போகும், சிலருக்கு ஒர்க் ஆகும், சிலருக்கு ஒர்க் ஆகாமல் போகும். எல்லாமே அப்படி தானே. ஐயுஐ, ஐவிஎஃப், ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் போகும். நீங்கள் ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள். 3 மாதம் வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இரகுலராக இருக்கீங்கன்னா நீங்கள் 20-25 நாள் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் பம்கின் வந்து எடுக்கலாம். இப்போது ஒரு வேளை அதிகமாக இருக்குது, பிசிஓடி ஹார்மோன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நான் இதை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் அதிகமாகிரும்னு ஒரு டவுட் வரும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் மாத்திரை போடுறது, ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை போடுற மாதிரி கிடையாது. யார் வேணாலும் இந்த சீட்ஸ் எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். சீடுன்றது சீடை வறுத்து, எள்ளை வறுத்து உருண்டை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஹார்மோன்ஸ் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து இன்டைரக்டாக சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? இன்டைரக்டாக நமக்கு வந்து இப்போது நீங்கள் அயன் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் ஹீமோக்ளோபின் மாத்திரையை சாப்பிட்றீங்கன்னு கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த உணவுகளை எடுக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் உங்களுக்கு சீராகிறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதிகமாக இருந்தாலும் இதை எடுக்கும்போது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதை எடுத்தாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டான லெவலில் வைக்கிறதுக்கு தான் இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம். தைரியமாக நீங்கள் எடுங்க. சிலருக்கு 50 பேரில் ஒருத்தருக்கு இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது ப்ளீடிங் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணலான்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் உடம்புக்கு இது ஒத்துக்கலை, அந்த சீடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த 4 சீடு வாங்கினாலே மொத்தமாக சேர்த்து 25 கிராம் வாங்கினீங்கனாலே 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ வாங்கி பவுடர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளீடிங் பிரச்சனை வருது, ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வருது, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். செட் ஆகலைன்னா அந்த சீடு அவ்வளோதான் குப்பையில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப யோசிக்காதீங்க, இது வந்து இதாகுமோ அதாகுமோன்னு நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒத்துக்கலைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, அவ்வளோதான்.
ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தைரியமாக எடுங்க, பயப்படவே செய்யாதீங்க. எது உங்களுக்கு டவுட்னாலும் சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ட்ரீம் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 10க்கு மேலே வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே டவுட் அதில் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டுக்கு ஆன்சர் தரலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.